अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहि सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन, अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलौ अन्नहुम इज़ ज़लमू अनफुसहुम जाऊक फस्तग़फ़रुल्लाह वस्तग़फ़र लहुमुर रसूल लवजदुल्लाह तव्वाबर रहीमा। वक़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम अल हुज्जाज वल उम्मार उफ़्दुल्लाह इन दअू अजाबहुमुल्लाह व इन इस्तग़फ़रू ग़फ़रहुमुल्लाह। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम व कर्रिम अलैहि। அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக மனித சமுதாயத்திற்கு பாவங்களை விட்டும் விலகி வாழ வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அந்த பாவங்கள் துனியாவிலும் மிகப்பெரிய சீர்கேடுகளை உருவாக்கிவிடும், மறுமையிலேயும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தொடர்ந்து மனித சமுதாயத்திற்கு வலியுறுத்துகிறார்கள். மனிதனால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அது அவர்களோடு முடிந்து விடுவது கிடையாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையினால் நல்ல நடைமுறைகளை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள் என்றால் நீங்கள் செய்த நற்காரியமும் அதை பார்த்து செய்தவர்களின் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். யார் பாவமான தீய காரியங்களை நடைமுறைப்படுத்தி அதை யாரெல்லாம் அவர்களும் செய்வார்களோ அதனுடைய பாவச் சுமைகள் உங்களை வந்து சாரும் என்ற எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். வாழுகிற சொற்பமான இந்த காலகட்டத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும், பிறருக்கு அது வழிகாட்டுதலாக விட்டு செல்ல வேண்டும், தீமைகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விலகி வாழ வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவத்தை பிறர்கள் கடைபிடித்து விடக்கூடாது என்பதிலேயும் கவனம் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் மனிதனிடமிருந்து எழக்கூடிய பாவங்களுக்கு நிறைய பரிகாரங்களை கற்றுத்தருகிறார்.
முழுமையாக வுது செய்யுங்கள். உறுப்புகள் செய்த பாவங்கள் கழுகப்படும் நீரின் வழியாக வெளியேறி விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே நிறைய தௌபா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், அது பாவங்களை மன்னித்து விடும். ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுங்கள், இடையில் ஏற்பட்ட பாவங்களை அது மன்னித்து விடும். இதில் மிக பிரத்யேகமாக ஒரு அடியான் பாவங்களிலிருந்து காக்கப்படுவதற்கான வழியை ஒரு 3 செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். ஒன்று, அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லா. ஒருவர் முஸ்லீமாகிவிட்டால், மனம் திருந்தி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், அவர் எந்த காலத்தில் எந்த வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் முன்னர் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒரு மனிதனிடம் ஏற்பட்ட குறைபாடுகள், தீமைகள், தவறுகள், பாவங்கள், இவைகள் மன்னிக்கப்படுவதற்கான மிக பெரும் காரணியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அமைந்து விடுகிறது. மஸ்ஜிது நபவிக்கு ஒரு மனிதர் தயங்கி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வரவேற்றார்கள். என்ன விஷயம் என்று கேட்டார்கள். என்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? மனம் வருந்தி திடுக்கத்தோடு வந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்னதான் பாவம் செய்திருக்கிறீர்கள்? மிகுந்த நீண்ட தயக்கத்திற்கு பிறகு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் இந்த சமூகத்தை சார்ந்தவன். 700 குடும்பங்கள் என் பொறுப்பின் கீழ் இருக்கிறது. நான் ஒரு சமுதாய தலைவன். கடந்த காலங்களில் அறியாமையினால், ஒரு மூட நம்பிக்கையினால் பெண் குழந்தை சமூகத்திற்கு ஆகாது என்ற எண்ணத்தில் இருந்தவன் நான். என் சமுதாயத்தில் பிறந்த பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு போட்டு புதைத்திருக்கிறேன். நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது. இவ்வளவு கொடூரமான பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? எனக்கு விடுதலை கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கலிமாவை மொழிந்து விடுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லா. ஒற்றை வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடும். தேம்பி அழுகிறார். நான் செய்த படுபாதகமான இந்த படுகொலைகள் ஒரு தடவை இந்த கலிமாவை மொழிவதனால் அதற்கு நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னால், 1000 முறை இந்த கலிமாவை சொல்வதனால் எவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மகிழ்ந்து போனார். தன் பாவங்களுக்கு தீர்வு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டார். பெருமானாரின் திருக்கரத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 1000 வரலாறுகள். நெறி தெரியாமல், மார்க்கம் தெரியாமல், தவறுகளில் இருந்து ஒரு நாள் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழும் என்று சொன்னால், கலிமாவை மொழிந்த வினாடிகளில் அவருடைய கடந்த காலங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஈமானிய குடும்பத்தில் பிறந்தோம். வாழ்நாளில் 1000 முறைகள் அந்த கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கலிமாவை உச்சரிக்கிற பொழுதெல்லாம் அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் 70 தாயை விட கருணையாளர். கோவிந்தர்களே, இஸ்லாத்தில் நீடித்திருப்பதற்கும் நம் நடவடிக்கைகளினால் பிறரை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற காலகட்டங்களில் கடுமையான சோதனைகள் ஏழை பாலைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய ஈமானை விட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தினால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அடிமை சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டார்கள்.
நாடு கடத்தப்பட்டார்கள். இவ்வளவு துன்பங்களுக்கு ஒரு தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பதனுடைய பின்னணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஈமான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு சலுகையை வழங்கி இருக்கிறான். ஒரு நேரம் ஒரு நிர்பந்தம் இப்படி ஒரு மனிதனுக்கு சம்பவிக்கலாம். குஃபருடைய வார்த்தையை நீங்கள் மொழியுங்கள், கலிமாவிற்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று நிர்பந்திக்கப்பட்டால் உயிர் காக்கும் பொருட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிவிடுங்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் உறுதியாக இருக்கட்டும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. முஃமின்களே, அப்படியான ஒரு துர்பாக்கிய நிலை அந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொன்னார்கள், ஈமானை பாதுகாப்பதற்காக ஹிஜ்ரத் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஈமானை பாதுகாப்பதற்காக நாடு துறந்து விடுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பான ஊர்களுக்கு சென்றாவது ஈமானோடு வாழ வேண்டும். அதற்காக உங்களுடைய சொந்த ஊர், சொந்த வணிகம், வசதி வாய்ப்புகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி ஈமானுக்காக நாடு துறந்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு சுப செய்தியாக சொன்னார்கள், அல் ஹிஜ்ரத்து யஹ்திமு மா கான கப்லா. நாடு துறந்துட்டீங்கன்னா நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சொந்த மண், சுகமான வாழ்வு, அண்டி இருக்கிற குடும்பம், தான் சார்ந்திருக்கிற சமுதாயம், செய்கிற வணிகம் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். கவலைப்படாதீர்கள். ஒருவர் ஹிஜ்ரத் செய்தால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அது அழித்து தகர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மோமீன்களே, கலிமாவுடைய வாழ்வையும் இஸ்லாத்தினுடைய நடவடிக்கைகளையும் எந்த சிரமங்களும் இல்லாமல் அனுபவிக்கிற நாம், பல்லாயிரம் சஹாபாக்கள் மக்காவை விட்டும் எத்தியோப்பியாவிற்கும் மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்த வரலாற்றை வாசிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாடு துறந்தார்கள், பெரும் இழப்புகளை சந்தித்தார்கள். மக்காவின் மண்ணில் கோடீஸ்வரர், ஆனால் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பிறர் உதவியை நாடி நிற்கிற அவல நிலை. மக்காவிலே சொந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் மதீனாவில் இன்னொருவருடைய வீட்டிலே அண்டி வாழக்கூடிய நிலை. மக்காவில் குடும்பம், மதீனாவில் தனிமையாய் அனாதையாய் வாழுகிறார். இத்தனைக்குமான சுப செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு தியாகத்திற்கு விலை என்ன தெரியுமா? அல் ஹிஜ்ரத்து யஹ்திமு மா கான கப்லா. உங்க வாழ்க்கையில முன்னால் சம்பவித்த எல்லா விதமான பாவங்களையும் இந்த ஹிஜ்ரத் பயணம் தவிடுபடியாக ஆக்கிவிடும், அழித்துவிடும், தகர்த்துவிடும். கவலைப்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். மோமின்களே, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமான மரணத்தை தழுவ நினைக்கிற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் போதுமானது, ஹிஜ்ரத் செய்தால் போதுமானது. மூன்றாவது, கியாமத் நாள் வரையிலும் இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் சொன்ன அற்புதமான சுப செய்தி, ஹஜ் செய்து விடுங்கள், முந்தைய பாவங்களை அது தகர்த்து விடும் என்று சொன்னார். அல் ஹஜ் யஹ்திமு மா கான கப்லா. வாழ்க்கையிலே உங்களுக்கு வசதி வரும் என்று சொன்னால் அல்லது அல்லாஹ் நாடிவிட்டால் நீங்கள் ஹஜ் செய்து விடுங்கள், அது முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடும், தகர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூமின்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானிய சமூகத்திற்கு ஐம்பெரும் கடமைகளை தந்து கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்ட காபத்துல்லா ஒவ்வொரு நேரமும் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது நம் மனதில் பதிக்கப்பட்ட செய்தி. தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுதெல்லாம் ஒரு நியத்தை முன்வைத்துதான் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறோம். ஃபஜ்ருடைய பரவு 2 ரக்காத்து கிபிலாவை முன்னோக்கி
அல்லாஹ்விற்காக தொழுகிறேன். வாழ்நாளில் ஒரு தடவை அவருக்கு காபத்துல்லாவை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது சாமானிய பிரயாணத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய சில சம்பவம் அல்லது உன் வாழ்க்கையில் முன்னர் ஏற்பட்ட பாவங்களுக்கான பரிசு. மன் ஹஜ்ஜலில்லாஹ் லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்மு. யார் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்கிறாரோ, தீமை செய்யாமல், பாவம் செய்யாமல், தர்க்கங்கள் புரியாமல் அமைதியான முறையிலே ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டால் பெருமானார் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உச்சபட்சமான பரிசிற்கு சொல்லப்பட்ட வார்த்தை அன்று பிறந்த பாலகன் என்று பெருமானார் சொன்னார். பிறந்த குழந்தைக்கு நாம் எல்லோரும் ரசிப்போம். குழந்தையா இருந்து விட்டால் வாழ்க்கையே நிம்மதியாக இருந்து விடுமே. பாவமற்ற பரிசுத்தமான புன்முறுவலோடு அந்த பச்சிலம் குழந்தைகள் எப்படி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார்களோ அந்த பாக்கியத்தை ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த பாவ மீழ்ச்சிக்கான வாய்ப்பு கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஈமானிய சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மோமீன்களே, மோமீன்களே, யாரோ ஹஜ் செய்யறாங்கன்னு நினைக்க கூடாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பரிபூரணமான ஈமானின் அடையாளம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது. ஆசை நம்முடையது, நிறைவேற்றுறது யாரு? சத்தமா சொல்லுங்க, அல்லாஹ்வுடையது. இங்க ஹஜ்ஜுக்கு போறவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, இவ்வளோ பணம் எப்படி சேர்த்தீங்க? அவருடைய உள்ளத்தில் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பிறந்து விட்டால் இந்த போக்குவரத்திற்கான பொருளாதாரத்தின் வழியை அல்லாஹ் திறந்து விடுகிறார். டெய்லி அனுபவிக்கிறோம். 5 லட்சம் 10 லட்சம் சேர்த்து வச்சுட்டு தான் இந்த பயணம் நடக்கும் என்று சொன்னால் அது யாருக்குமே சாத்தியப்படாது. இப்படி யாரிடத்திலுமே அந்த சேமிப்புகள் வந்து சேராது. ஆனால் அவர் ஆசைப்படுகிறார். ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழியை லேசாக்கி தருகிறார். மூமின்களே, இன்னொரு இடத்தில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மூமினாக இருக்கக்கூடியவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசைப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் சந்தேகிக்கப்படுகிறது என்று எச்சரித்தார்கள். ஒரு மூமின் எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கிற பொழுதெல்லாம் யா அல்லாஹ் ரப்பனாலா கிபிலாவை முன்னோக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த கிபிலாவையே பார்க்கிற ஒரு வாய்ப்பை நீ தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள், ஆசைப்படுங்கள். வழியை திறந்து விடுபவன் அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமை. யாருக்கு முடியுமோ, பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், பயண பாதுகாப்பு இவைகள் இருக்கும் என்று சொன்னால் தாமதிக்காமல் ஹஜ் செய்து விடுங்கள். நோய் வந்து விடலாம், மரணித்து விடலாம், வேறு தேவைகள் ஏற்பட்டு விடலாம். அந்த பாக்கியத்தை அடையாமலேயே மரணப்படுகிற ஒரு அபாக்கிய நிலை வர வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். மூமின்களே, மூமின்களே, மலாயிகத்துமார்கள் தொடங்கி வைத்தார்கள் புனிதமான காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு. முதலில் காபத்துல்லாவில் நடக்கக்கூடிய ஒரே அமல் தவாப். மக்கால போய் தொழுகிறாங்க, எல்லா இடத்திலையும் இருக்கு. மக்காவில் நோன்பு வைக்கிறார்கள், எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. மக்காவில் குர்ஆன் ஓதுகிறார்கள், எல்லா இடத்திலேயும் ஓதுகிறார்கள். மக்காவில் தர்மம் செய்கிறார்கள், எல்லா இடத்திலேயும் தர்மம் செய்கிறார்கள். மக்காவில் குர்பானி கொடுக்கிறார்கள், எல்லா இடத்திலேயும் குர்பானி கொடுக்கிறார்கள். மக்காவில் காபாவை தவாப் செய்கிறார்கள், வேறு எங்கும் அது செய்யக்கூடாது. அந்த ஒற்றை காரணத்திற்காக வேண்டித்தான் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சோப லட்ச மக்கள் ஆசைப்படுறது எப்படி தெரியுமா இருக்கணும்? உலகத்தின் வறுமை கண்டமான ஆப்பிரிக்கா, படுபயங்கரமான ஒரு கிராமம்,
யாரோ அனுப்பிய ட்ரோன் அங்கு விழுந்து விட்டது. அந்த கிராமவாசி அதை எடுத்து பார்க்கிறார். இது என்ன, இது அப்படி விட்டா பறக்குது. அந்த ஏழை உணவிற்கு வசதி இல்லாதவர், இது பறக்குது. அவர் சொல்லுகிறார், பறக்கும் என்று சொன்னால் இது என்ன கொண்டு போய் மக்கால விடுமா? அவருடைய ஆசை, அவருடைய ஆசை. இந்த ஆசை வீடியோவாக வருகிறது, உலகம் முழுவதும் பரவுகிறது. அந்த ஒரு ஆப்பிரிக்க ஏழையினுடைய ஆசையை சவுதி அரசாங்கம் நிறைவேற்றுகிறது. அரசு சார்பில் அவரை ஹஜ்ஜுக்கு அழைத்து வந்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற வைக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜு செய்வது கடமை, ஏழைகள் ஆசைப்பட்டால் அல்லாஹ்வே அழைத்து செல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ் என்பது ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சமான உயிரோட்டமான ஒரு அமல். இந்த அமல் மனித முயற்சிக்கு பின்னால் நடப்பதல்ல. ஒரு மூமின் ஆசைப்படுகிறார், அந்த ஆசை எப்படி நடக்கும் என்பது அல்லாஹ்விடமே இருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான் அல்லாஹ். காபத்துல்லா இருந்தது, மலாயிகத்துமார்கள் தவாஃப் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், கட்டினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, காபத்துல்லா காணாமல் போனது, காளான் செடி முளைத்தது. காளான் இருக்கும் அடையாளத்தை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையிலும் அந்த காளானை தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் மனித சமுதாயம். அல்லாஹ் உலகத்தின் அடையாள சின்னமாக காபத்துல்லாவை ஆக்க விரும்பிய பொழுது ஈராக்கில் பிறந்தவர் உர் என்ற நகரத்தில், அங்கிருந்து ஒற்றை போராளியாக 8 ஆண்டு காலம் நாட்டு மக்களால் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரே போராளியாக, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், எல்லாரும் சேர்ந்த சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒற்றை மனிதர் சமுதாயமாக வாழ்ந்தார். தன்னுடைய கலிமாவில் உறுதியாக இருந்தார். அவரை வைத்து ஒரு வரலாற்றை உருவாக்க நினைத்த ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத் செய்ய சொன்னான். சிரியாவிற்கு வந்தார்கள், பாலஸ்தீனத்திற்கு வந்தார்கள், மனிதர்கள் வசிக்காத மக்காவிற்கு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், காபத்துல்லாவை காட்டி தந்தார். இங்குதான் உலகமே திரும்பி பார்க்கிற கிபிலா இருக்கிறது. இங்கு தங்குங்கள். மனைவி ஹாஜரா, குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் விட்டு போனார். இடையிடையே வந்து போனார். அந்த தாய் தன்னுடைய குழந்தையினுடைய நீருக்காக காபாவிற்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் ஓடினார். ரப்புல் ஆலமீன் அந்த தாயினுடைய ஓட்டத்தை கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு கடமையாக்கினார். நீருக்காக ஓடினார். ஆனால் அந்த ஓட்டம், அந்த சஃபா மருவா மலை என்னுடைய அடையாள சின்னம், சொர்க்கத்தின் 2 வாசல்கள் என்று நினைத்து நீங்கள் ஓடுங்கள். கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் கடமையாக்கி தந்தான். தண்ணீருக்காக தேடி ஓடி காபாவிற்கு வருகிற பொழுது பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலின் பாதடியில் பொங்கியது ஜம்சம். ஹிப்ரு மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் ஹஜர் அலைஹிஸ்ஸலாம். நில்லுனாங்க. பாலைவனத்தில் தண்ணியை பார்த்தால் தங்கத்தை விடவும் விலை உயர்ந்தது. நில்லுனாங்க. பெருமானார் சொன்னார்கள், அந்த வார்த்தையை ஜம் ஜம் நில் நில் என்று அந்த அன்னையார் சொல்லி இருக்காவிட்டால் உலகத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கும். அந்த நின்றதுதான் 5000 ஆண்டுகளாய் உலக மக்களின் மருந்தாக, உடல் பிணி உள்ள பிணியை அகற்றக்கூடிய மருந்தாக ஜம்சம் இன்றளவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் அடையாள சின்னமாய் உலகத்திற்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மோமீன்களே, லட்சோப லட்ச மக்கள் ஹரமுக்கு போகிறார்கள், துஆ செய்து அனுப்புகிறோம், திரும்பி வருகிறார்கள், கெஞ்சி கேட்கிறோம், கொஞ்சோடு ஜம்சம் கொடுங்க. கெஞ்சி கேட்கிறோம், வீடு தேடி போகிறோம். தெரிந்தவரோ தெரியாதவரோ அவர் ஹஜ்ஜுக்கு போகிறார், உம்ராவிற்கு போகிறார் என்றால் முசாஃபா செய்து முஆனகா செய்து கட்டி அணைத்து, நீங்கள் போகிற இடம் துஆ கபூலாகிற இடம், எனக்கும் துஆ செய்யுங்கள். அவர் திரும்பி வந்து விட்டால்
அவரிடம் போய் கொஞ்சோண்டு ஜம்சம் கொடுங்களே. 5000 ஆண்டுகளாய் உலகத்திற்கு மிகப்பெரிய நோய் நிவாரணியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், கொஞ்சோண்டு தண்ணி தான், மா உ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, என்ன நினைச்சிட்டு குடிப்பீங்களோ அது நடக்கும். இந்த வரலாற்றுக்கு பின்னர் மகனை வைத்து காபத்துல்லாவை கட்ட சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். கட்டி முடிச்ச உடனே என்ன செய்யணும் அல்லாஹ், இதோ அபு குபைஸ் மலையிலே ஏறி உலக மக்களை வர சொல்லுங்கள், உலக மக்களை வர சொல்லுங்கள். மூமின்களே, நம்முடைய ஈமான் உயிரோட்டமாக அமைவதற்கான பெரும் காரணை ஹஜ். சில நிகழ்வுகளை மனிதர்களால் தயாரிக்க முடியாது. காபத்துல்லாவை இடிச்சிட்டோம்னா நான் கட்டிய ஒரு கட்டிடம் பிரபலமாகிவிடும். சன்னா நகரத்தில் அபரஹா ஆசைப்பட்டார், காபாவை பார்த்து பொறாமப்பட்டார். எல்லாரும் இங்க வர்றாங்க, நாம ஒரு கட்டிடம் கட்டி எல்லோரையும் வர வைக்க வேண்டும், இதுவும் அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்ல வேண்டும். கட்டினான், போட்டி போட்டான், யானை படையோடு வந்தான். அல்லாஹ் காபாவை காப்பாற்றினான். அவன் கட்டிய கட்டிடம் அடையாளம் இல்லாமல் சிதிலமடைய வைத்தான். வரலாறு மனிதர்களால் உருவாக்க முடியாதது ஹஜ். யாரு சொல்லி யார் போறா, யார் மார்க்கெட்டிங் பண்றா? ஈமான் கொண்ட அத்தனை பேரனுடைய உயிரோட்டமான ஒரு எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில ஒரு தடவையாவது காபாவிற்கு போய்விட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், வாஸின் பின்னாஸி பில் ஹஜ் யதூக ரிஜாலம் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. இப்ராஹிமே, பாலைவனத்தில் மனிதர்கள் இல்லை, மனிதர்கள் தொடர்பு சாதனங்கள் இல்லை. இந்த பாலைவனத்தில் அபூ குபைஸ் மலையின் மீது அழைப்பு கொடுங்கள். மலையின் மேல் ஏறினார், சுற்றி சொன்னார், ஹஜ்ஜுக்கு வாருங்கள், காபாவிற்கு வாருங்கள். விஞ்ஞான காலம் இது, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? எந்த மனித சாதனமும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அழைப்பு உயிரோடு வாழ்ந்த மக்களின் உள்ளங்களில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்தார். தாயினுடைய கருவறையில் இருந்தவர்களின் உள்ளங்களில் கொண்டு போய் சேர்த்தான். தந்தையின் முதுகந்தண்டில் அணுக்களாக இருந்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தான். யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழைப்பை கேட்டார்களோ அவர்கள் காபாவிற்கு வருவார்கள். இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மா 5000 வருடமாய் புதுப்பிக்கப்பட்ட இஸ்லாமிய ஹஜ் 1500 வருடமாய் உலகத்தில் வேறு எந்த அடையாள சின்னங்களும் இவ்வளவு நேக்காய், இவ்வளவு பரிசுத்தமாய், இவ்வளவு முறையாய் நடத்தப்படுவது இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நமக்கு உணர்த்துகிறது. சவுதி அரசாங்கம் பராமரிக்க முடியாம லிமிட் பண்றாங்க. இந்த நாட்டில இருந்து இவ்வளவு பேர் மட்டும் வாங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம். மலேசியாவில் யாரெல்லாம் பதிவு செய்தார்களோ 10 ஆண்டுகள் கழித்துதான் அவர்களுக்கு வரிசை வருகிறது. சிங்கப்பூரில் பதிவு செய்தவர்களுக்கு 15 ஆண்டுகள் கழித்து வரிசை வருகிறது. நாம் வாழுகிற காலத்திலே பார்க்கிறோம், கடந்த ஆண்டு போட்டேன், இந்த ஆண்டு தான் கிடைத்திருக்கிறது. வர வேண்டாம் என்று அரசு சொல்லுகிறது, வருவோம் என்ற ஈமானிய அந்த எதிர்பார்ப்பு உலக மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. மூமின்களே, மூமின்களே, உலகத்தில் அல்லாஹ் அவன் நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக மாநாடு ஹஜ். ஒரு ஆன்மீக மாநாடு. உலக மக்களுக்கு தௌஹீதை அல்லாஹ் பிரச்சாரம் செய்கிறான். தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, வழிகாட்டிகள் இல்லை, அவன் கொண்டு வருகிறான். வீட்டில இருந்து கிளம்புறாங்க, வீட்டில இருந்து கிளம்புறாங்க. கிளம்புகிற பொழுதே ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறான். எல்லாத்தையும் போட்டுட்டு வா, குழி, கஃனாடை தரித்துக்கொள், எதையும் பேசக்கூடாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சர்வதேசத்துல எந்த மொழி எந்த பாஷையா இருந்தாலும் ஒரு யூனிஃபார்ம் இஹ்ராம், ஒரே கோஷம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒரு பெருத்த ஆன்மீகத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இங்க இருந்து போறவரு வீட்டோட டாக்குமெண்ட், அவர் வச்சிருக்கிற சேவிங், அவர் வைத்திருக்கிற கோல்டு
எதெல்லாம் எடுத்து போறதில்ல. மனைவி மக்கள் உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மொழிகிறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், வந்துட்டேன் அல்லாஹ். என் மறுமை எப்படி இருக்கும் என்பதை உயிரோடு அல்லாஹ் அனுபவிக்க சொல்லுகிறார். மரணித்தவர் எதை சந்திக்க போகிறாரோ உயிரோடு அதை செய்பவர் தான் ஹாஜி. எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். உத்தரவாதம் இருக்கா? திரும்பி வருவார். உத்தரவாதம் இருக்கா? எல்லாத்தையும் சொல்றார், துவா செய்யுங்க, என்னுடைய ஹஜ்ஜு கபூலாக வேண்டும், துவா செய்யுங்கள். அழுகிறார், தௌபா செய்கிறார். ஒரு ஆனந்தமான ஆன்மீக பயணம். மனதளவில் அல்லாஹ்விடத்திலே போய் சேருகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில இருந்து சொந்தங்கள் அனுப்பிடுது, பள்ளியிலிருந்து ஜமாத் அனுப்புது, ரயில் நிலையத்தில் ஒரு குழு அனுப்புகிறது, விமான நிலையத்தில் கொஞ்சம் பேர் அனுப்புகிறார்கள். தனிமையில் பயணிக்கிறார். சந்தாக் பெட்டியாக நினைத்து போய் இறங்குகிறார். தன்னை போலவே அல்லாஹ்வின் அடிமைகள் லட்சக்கணக்கில் இங்கே கூடியிருக்கிறார். பிரமித்து போகிறார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், உற்சாகத்தோடு சொல்லுகிறார். அவரை அல்லாஹ் புடம் போடுகிறான். எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்ட, நீ கேட்டதை நான் தருவேன். பெருமானார் சொல்வார், ஒரு ஹாஜி ஒரு உம்ரா பயணியை சாதாரண பார்வை கொண்டு பார்க்காதீர்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், தூதுக்குழுவினர்கள். இந்த பயணத்தை தொடங்கிவிட்டால் அவர் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறார். ஆளு எப்படின்னு நாம முடிவு செய்யக்கூடாது. அவர் எப்படியோ, கடந்த காலம் எப்படியோ. பெருமானார் சொன்னார்களே, முஸ்லிம் ஆகிவிட்டால் முந்தைய காலத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான். ஹிஜ்ரத் செய்து விட்டால் முந்தைய வாழ்க்கையை அல்லாஹ் அழித்து விடுகிறார். ஹஜ் செய்து விட்டால் முந்தைய வாழ்க்கையை அல்லாஹ் அழித்து விடுகிறார். நாம தான் மனசுல ஏத்துக்க மறுக்கிறோம். அந்தால பத்தி எங்களுக்கு தெரியாதா? சொல்லக்கூடாது. ஆள் எப்படி அல்ல, அவர் போகிற இடம் அப்படி. அந்த பயணத்தில் யாராமை அணிந்து கொண்டு அவர் புறப்பட்டு விட்டால், அவர் துவா செய்தால் அல்லாஹ் உடனே கொடுப்பான். அவர் பிறருக்கு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உடனே மன்னிப்பான். கொண்டு போய் காபத்துல்லாவில் இறக்கிவிட்டு சுற்ற வைக்கிறார். அவர் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறார். ஆனந்தப்படுகிறார். அல்லாஹ்வின் அத்தாட்சியை பார்க்கிறார். பிரமித்து போய் நிற்கிறார். அல்லாஹ், வாழ்க்கையில நான் எங்க தொழுதாலும் கிபிலாவை முன்னோக்கி நான் ஆசைப்பட்டேனே, இந்த காபாவிலே வந்து நிற்கிறேன். இங்க எனக்கு திசை கிடையாது. வடக்கும் தொழுகலாம், தெற்கும் தொழுகலாம், மேற்கும் தொழுகலாம், தென்மேற்கும் தொழுகலாம், வடமேற்கும் தொழுகலாம், காபாவை சுற்றிலும் தொழுகலாம். ஆனந்தப்பட்டு நான் தொழுகிறேன். உலகத்தில் சப்புகள் ஒரே மாதிரி நிற்கும், காபாவில் வட்டமாய் நிற்கும். காபாதான் கிபிலா. பார்த்தாரா? பெருமானார் சொல்றாங்க, முதல் முறையாக காபாவை பார்க்கக்கூடியவருக்காக ரப்பு தருகிற பரிசு என்ன தெரியுமா? 7 வானத்தின் வாசல்களை திறந்து விடுகிறார். காபாவை பார்த்தவுடன் அவர் கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்ன கேட்கணும் ஆசைப்பட்டுட்டு போறாரு, கேட்டுட்டு போறாரு. இதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. கேட்டதை பெறாமல் மரணிக்க மாட்டார் என்ற உத்தரவாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். லட்சக்கணக்கான மக்கள் இப்படியே பார்க்கிறாரு. இவர் யாரு, இவர் யாரு? யாருக்குமே சொந்த அடையாளம் கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள் என்பதை அவருக்கு அல்லாஹ் உணர வைக்கிறார். 2003 தவாப் செய்கிற பொழுது பக்கத்துல கொஞ்சம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒருவர் தவாப் செய்யறார். எல்லாமே எஹ்ராம்ல இருக்கிறாங்க. யாரு அவரு? யாரு? முஷரப், பாகிஸ்தானுடைய அதிபர். அல்லாஹு அக்பர். பாகிஸ்தானுடைய அதிபர் ஒரு சாமானிய மூமின். எல்லோரையும் சமப்படுத்தி விடுகிறான் ரப்பல் ஆலமீன். இவரை அவருடைய அந்தஸ்திற்கும் அவரை இவருக்கு நிகராகவும் காட்டுகிறாரே. நீங்கள் எல்லோரும் அடிமைகள், நான் தான் ரப்பு. அல்லாஹ் சொன்ன நாட்களிலே இன்னும் கொஞ்சம் தெளிவாகி அவர் மினாவுக்கு கிளம்புகிறார். அந்த இடத்துல போய் உட்காருன்னு அல்லாஹ் சொல்றான். போய் உட்கார்றார். கல்லா மண்ணா, கரடு முரடா, கடுமையான வெயிலா, எதையும் பொருட்படுத்துவதில்லை. ஏன்பா இங்க வந்த? என் ரப்பு வர சொன்னான், நான் வந்து விட்டேன். அடுத்த நாள் அரபாவிற்கு போகிறார். திறந்த வழி மைதானம். ஏனப்பா இங்கே வந்தாய்? என் ரப்பு வர சொன்னான். இருப்பதுதான், தங்குவதுதான், போவதுதான் ஹஜ்ஜு. பெருமானார் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. உலகத்தில் எங்கிருந்து வந்தாலும் சரி இந்த மைதானத்தில் தங்கு. பாடம் என்ன தெரியுமா? நான் சொன்னா நீ செய்யணும். மலக்குமார்களிடம் அல்லாஹ் கேட்பான், இந்த லட்சக்கணக்கான மக்கள் யாருப்பா? அல்லாஹ், நாட்டின் அதிபர்கள், படித்த நீதிமான்கள், பொருளாதார மேதைகள், ஆராய்ச்சியாளர்கள், உலமாக்கள், வணிகர்கள்,
அந்த அடையாளம் இங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நம்ம மனநிலை என்ன தெரியுமா? கவுன்சிலரா இருந்தா கூட வீட்டில் போட வச்சிருவோம், வண்டியில் வச்சிருவோம். பதவி போயிருச்சுன்னா முன்னாள் கவுன்சிலர்னு சொல்லுவோம். எல்லா அடையாளமும் அவர் அதிபரா, எங்க அரபனுடைய இமாம் தொலைக்காட்சியில பார்க்கிறோம், மக்காவுடைய இமாம் அவரும் ஹஜ்ஜுக்கு வர்றாரு. அவரையும் அந்த அடையாளத்தில் தான் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ராஜாதி ராஜாக்களும் அந்த அடையாளத்தில் வருகிறார்கள். உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், அது மட்டுமே உண்மை, நீங்கள் எல்லாம் அடிமைகள். உலகம் தேடுகிற அடையாளங்களை தவிர்க்க சொல்லுகிறான். அரபால வந்து தங்குறாரு. நடுராத்திரியில் முஸ்தலிஃபாவில் போய் எந்த வசதிகளும் இல்லாத ஒரு மைதானத்தில் தங்குகிறார். உணர்வு பெறுகிறார். வானத்தை பார்த்து படுத்திருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல நான் யாரு, என் அந்தஸ்து என்ன, என் செல்வாக்கு என்ன, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய குடும்பம் என்ன, என் சம்பந்தப்புறம் என்ன, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டார். கக்கூசு கிட்ட படுத்திருக்கிறார். உணர்கிறார், அல்லாஹ் நீ ஒருவன் மட்டுமே, நான் அடிமை அல்ல, எனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. மறுமை நாளில் இப்படித்தான் நான் அடிமையாக வந்து நிற்பேன். அந்த பாடத்தை முஸ்தலிஃபாவில் பெறுகிறார். பெருமானார் சொன்னாங்க, ஜும்மாவுடைய இரவை விட சிறந்த இரவு, லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்த இரவு முஸ்தலிஃபாவின் இரவு. மறுநாள் மினாவுக்கு திரும்பி வர்றார். ஷைத்தானுக்கு கல்லெறிகிறார். அவர் உள்ளத்தை ஆட்டி படைத்த ஷைத்தானை தூக்கி எறிகிறார். அல்லாஹ்விற்கு அடிமையாக மாறி போகிறார். குர்பான் என்பது என்ன தெரியுமா? கொடுக்கும் போதுதான் இந்த மனசு கஷ்டப்படும். வாங்கும் போது சந்தோஷப்படுகிற இந்த மனம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் பரிசோதிக்கிறான். பெத்த பிள்ளையை 80 வயசில் பெற்றெடுத்த இஸ்மாயிலை அறுக்க துணிந்தார் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ ஒரு ஆட்டை அறுக்க மாட்டாயா? ஒரு மாடு கொடுக்க மாட்டாயா? ஒரு ஒட்டகத்தை அறுக்க மாட்டாயா? என் மீது என்ன காதல் கொண்டு இருக்கிறாய்? எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரு. கிளம்பும் போதே குர்பானிக்குன்னு ஒரு காசை எடுத்து வைக்கிறார். அல்லாஹ் நீ கொடுத்தது அல்லாஹ், நான் தருகிறேன் அல்லாஹ். அல்லாஹ் அவரை புடம் போட்டு அனுப்புகிறார். ஹஜ்ஜை முடிக்கிறார், ஹாஜி ஆகிறார். பெருமானார் சொன்னார்கள், அன்று பிறந்த பாலகன், அவருக்கு கிடைச்ச ஞானம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது. திரும்பி வந்து விட்டால் அவருடைய எண்ணமெல்லாம் திரும்பி வருகிற பொழுது உலகத்தில் பல இடங்களுக்கு போறோம், பா இனிமேல்லாம் இங்க வரக்கூடாதப்பா, மனிதர்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த கடைசி காபத்துல்லாவில் விடைபெறும் தவாப்பு செய்கிற பொழுது, அல்லாஹ் இந்த மண்ணிற்கு நான் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் அல்லாஹ். எல்லா உதடுகளும் அழும். இது சொல்லிக் கொடுத்து வருவதல்ல, அவருக்குள் ஏற்பட்ட அந்த ஆன்மீக மாற்றம் இந்த உலகத்தின் மீது பற்றை குறைக்கிறார். என்ன மனைவி மக்கள், என்ன சமுதாயம், என்ன பதவி, எல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை. அல்லாஹ் உணர வைக்கிறான். உணர்கிறார். பற்றற்றவரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல வாடுகிறார். பெருமானார் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கான அழைப்பு சாதாரண அழைப்புகள் கிடையாது. அல்லாஹ் கூப்பிடுறான், ஹஜ்ஜுக்கு வாங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பை பெற்றவர் வழியிலே மௌத்தாயிருவர். அவருடைய உருவத்தில் ஒரு வானவரை கியாமத் வரைக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பாங்க. அந்த அழைப்பில் போனவர் அங்க போய் மௌத்தா போயிருவாரு. நான் சொல்றேன், நம்ம குடும்பத்தில் யாராவது மரணித்தால் இன்னால் இல்லான்னு சொல்லுவோம். எங்க அத்தா ஹஜ்ஜில மௌத்தாயிட்டார்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவர் செய்த பாக்கியம் உலகத்திலே சொர்க்க பூமியில் அடங்குகிற பெரும்பாக்கியத்தை பெற்றவர். 2 கபரிஸ்தான் உலகத்துல சிறந்தது. ஜன்னத்துல் முஅல்லா, மதீனாவின் ஜன்னத்தில் பக்கீ. மூமின்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்ததை ஏற்றவர் வருவார், பரிசுத்தமான முறையில் ஹஜ்ஜு செய்வார், தாயகம் திரும்புவார், மௌத்து வரைக்கும் ஹாஜியாகவே வாழ்வார். இந்த வாக்கியத்தை எல்லாம் நசீபாக்கி தருவானாக. எச்சரிக்கையும் சொன்னாங்க, ஷைத்தானும் சில பேரை ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறான். ஷைத்தானாக வருவார்கள், ஷைத்தானாகவே இருப்பார்கள், ஷைத்தானாகவே வாழ்வார்கள். அல்லாஹ் அதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. முன்போ பின்போ ஹஜ்ஜு செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தொழுகிற பொழுதெல்லாம் அத்தஹியாத்தில் அமர்ந்து குடியமுத்தூரிலிருந்து 6000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற என் தலைவருக்கு நான் சலாம் சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. யாருக்கு சலாம் சொன்னா சொல்லுங்க?
வேற யாரையாச்சும் சொல்லுவீங்களாங்க? உங்களுக்கு பிடித்தவர்கள் யாரையும் சொல்ல மாட்டோம். சொன்னால் தொழுகை கூடாது, ஷிர்காய. தொழுகையில் அமர்ந்து என் தலைவருக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். இந்த மனம் விரும்புகிறது அந்த தலைவரை பார்க்க வேண்டும். அல்லாஹ் வாய்ப்பு தருகிறான். மதீனா அரபுக்கு போகிறார். ரவுதாவுக்கு குளிச்சு புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி வாய் முழுக்க சலவாத்தோடு என் தலைவரை, அவர்தான் தலைவர், நிரந்தர தலைவர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தில் இப்படி ஒரு காட்சி உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை. உள்ள போறாரு மஸ்ஜித் நபவிக்கு. இல்ல, ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அவர் மனசு அப்படியே சொல்லுது, எத்தனை வருஷம் அத்தஹியாத்துல சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு அல்லாஹ் நேர்ல சலாம் சொல்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பெருமானார் சொன்னார்கள், ஹஜ் செய்து என் மதீனாவிற்கு வந்து என்னை ஜியாரத்து செய்தால் அவருக்கு நான் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கட்டாயம் என்று பெருமானார் சொன்னார்கள். லட்ச காதலர்கள் மதீனாவில் தங்கி இருக்கிற நாட்களில் எல்லாம் தன் தலைவருக்கு சலாம் சொல்வதை தன் பிறவி பயனாய் அனுபவிக்கிறார்கள். ஒரு நிறைவாக தாயகம் திரும்புகிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, ஹாஜிகளை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள், முசாஃபா செய்யுங்கள், துவா செய்யும்படி கேளுங்கள். நிறைய ஹாஜிகள் புறப்படுறாங்க. அதுல உறவு தெரிஞ்சவர் தெரியாதெல்லாம் இல்லை. யாரை சந்தித்தாலும் நாம் சொல்ல வேண்டியது, எனக்கும் ஹஜ்ஜுக்கு போகணும், துவா செய்யுங்க. சில நேரங்களில் வாய்ப்பு எப்படி தெரியுமா கிடைக்கும்? அரசாங்கத்தில் போறாங்க, 15 பேர் போறாங்க, நமக்கு ஒரு வழிகாட்டியா அல்லது ஒத்தாசையா இருக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவரை கூட்டிட்டு போலாம். பழைய காலத்துல சமையல்காரரா போவாரு. அரபா பெருவழியில் மினாவில் சமையல்காரர்களும் இஹ்ராமில் இருப்பார்கள், வாகனம் ஓட்டிகளும் இஹ்ராமில் இருப்பார்கள், காவலர்களும் இஹ்ராமில் இருப்பார்கள். உலகத்தில் அற்புதமான ஆன்மீக இன்பம் ஹஜ். அல்லாஹ் என்ன சொல்றான்? சமைச்சு போடுறவனும் அடிமைதான், யாருக்கு சமைத்து போடப்படுகிறதோ அவனும் அடிமைதான். இங்கு வேறுபாடுகள் இல்லை, உணருங்கள். எல்லா ஆஜிகளை வச்சு அல்லாஹ் சொல்றான், தௌஹீது மட்டுமே நிலையானது, மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகும். ஒரு காலம் முஷ்ரிக்குகள் இந்த ஹரமுக்கு வரக்கூடாது என்ற எச்சரிக்கை அல்லாஹ் சொன்னான். மோமின்களே, அந்த பாக்கியசாலிகளை நாம் துவா செய்து அனுப்புகிற பொழுது, திரும்பி வருகிற பொழுது அவர்களிடம் துவாவை பெறுவதன் மூலம் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்களும் கவனிக்கணும். எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம், வார்த்தை விட்டுருப்போம் இல்லையா? எல்லோரையும் சந்தித்து பொருத்தம் தேடுவதும், தாய் தகப்பனிடம் மன்னிப்பு கேட்பதும், வரவு செலவுகளை சரி செய்து கொள்வதும், மரணித்த முன்னோர்களை கபரு ஜியாரத் செய்வதும், இதுவெல்லாம் அவர்களுடைய ஹஜ்ஜு சரியான முறையில் அமைவதற்கு காரணியாக ஆகிவிடும். பெருமானார் சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மபரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர கூலி எதுவும் இல்லை. அன்று பிறந்த பாலகனாய் வருகிறார். அந்த உயிருக்கு உயிரான உயிர்ப்பிப்பை தரக்கூடிய ஹஜ்ஜையும் மதீனாவின் ஜியாரத்தையும் வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் சந்திக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.